இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் எழுப்புதலை குறித்து எனக்கு தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடை பேசும்படியாக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். தேவன் அதை எனக்கு கொடுத்ததை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஆதாரமாக நான் எடுக்கிற வசனம் அப்போஸ்தல காலத்தில் அப்போஸ்தல 2ஆம் அதிகாரம் 47 லாஸ்ட். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் ஒரு சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். அப்போ அந்த சபை ஆனது தேவனால் கட்டப்பட்ட ஒரு சபை. யார் அந்த சபைக்குள்ள இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அவரு. ஏன்னா ரட்சிக்கப்பட வைத்தவர் அவரு. அவருக்கு தெரியும் நம்மளை எங்கொண்டு சேர்க்கணும்னு. அந்த சபை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் சிம்பிள் வேர்டாக ஒன்று சொல்கிறேன். சபை எல்லாத்தையும் பொதுவாக வச்சு சந்தோஷமாக பங்கிட்டார்கள். துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அந்தஸ்தாக இருந்தாலும் பேராக இருந்தாலும் புகழாக இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்காம எல்லாரும் ஒரு கட்டா நின்று தேவனுக்காக நின்றார்கள். அந்த ஒரு காரியம் தான் அந்த சபையில் கொடுத்துருக்கு. அதில் வந்து தேவன் அப்படிப்பட்ட சபைக்குள்ளாடி அநேக ஆத்துமாக்கள் வருவாங்க. ஒரு பிரிவினை இல்லாத சபைக்குள்ளாடி அநேக ஆத்துமாக்கள் தேவன் ஒன்று சேர்ப்பார். நம்ம ஜெபிக்கிறனாலேயோ நம்ம வந்து செய்கிற காரியத்தினால அல்ல, தேவனோட சித்தத்தின் நாளத்தினால தான் அவரை நம்ம ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் ஒன்று சேர்த்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும், நம்முடைய பெருமாற்றங்கள் எப்படி இருக்கணும்னு பைபிளை பார்த்து நம்ம படிச்சுக்கணும். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் ஃபஸ்ட்டு ஒரு அதுக்கு பேர் என்ன எழுப்புதல் ஆரம்பிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். பைபிளில் எழுப்புதல் உள்ள வார்த்தை இல்லை, அதற்கு அடையாளமாக இருக்கிற அநேக வியாக்கியானங்கள் இருக்கிறது. ஒரு எழுப்புதல் உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தது. பேதுரு ஒரு இடத்துல வந்து மெசேஜ் கொடுப்பாப்புல. மெசேஜ் கொடுக்கும்போது 3000 பேர் என்ன பண்ணுறாங்க, ரசிக்கப்படுறாங்களாம். ஸ்நானம் அநேக பேர் எடுக்கிறாங்க. அது ஒரு எழுப்புதலின் எழுப்புதல் அடையாளம் இல்லை, அது ஒரு எழுப்புதல். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் 3000 பேர் ரசிக்கப்படுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல அந்த இடம் அந்த காலகட்டத்தில் அது ஒரு சபை கூடி வருவதாக கூட எடுத்திருக்கலாம், அல்ல ஒரு கேதரிங். அப்போ அதில் அந்த டைமில் இன்னொரு இடத்துல அவர் மெசேஜ் கொடுக்குற நேரம் 3வது மாடியிலேருந்து ஒருத்தன் கீழே விழுவான். கீழே விழுந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இவனை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அந்த ஜீவனை கொடுப்பாரு பேதுரு. அப்போ இது அந்த இடத்துல ஒரு ரிவைவல் நடக்கிற ஒரு காரியமாக இருந்துச்சு. ஒரு பெரிய மாற்றம். ரிவைவல் சொல்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்து மாற்றுகிற ஒரு மாற்றம் இல்லை. முதலாவது ரிவைவல் எங்கே வரணும்னா நம்முடைய வீட்டில், பர்சனல் லைஃப்பில், நம்முடைய ஸ்ட்ரீட்டில், நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல, நம்முடைய வேலை ஸ்தலம், பின்ன நம்ம சபை. அநேக பேர் இந்த நாட்களில் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு மாற்றத்தை குறித்து தான் நான் பேச இன்னைக்கு விருப்பப்படுறேன். அது என்னன்னா அபவுட் ஒரு சேஞ்ச். எழுப்புதல்னு சொன்னாலே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மாற்றுதலை ஏற்படுத்துறது. அது எப்படி நடந்துச்சுன்னு உள்ளதை எனக்கு தேவன் வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தில் நான் ஒரு சிறிய ஒரு மாற்றம் தான். அன்னைக்கு கிரைஸ்ட் இருந்தார். எழுப்புதல் அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு சபையில் இருந்து வருகிற ஒரு கட்டிடத்துக்குள்ளே இருந்து வருகிற ஒரு காரியம் இல்லை. இப்போ நிறைய நாளுக்கு இப்போ அநேக பேர் பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி அதுக்குள்ளே ஆராதிக்கிறாங்க. அந்த பில்டிங் ஒரு பேர் கொடுக்குறாங்க, இது எங்களுடைய சபைன்னு. அப்போ இதுவரை நிறைய இருக்குது. சின்ன இது பில்டிங் இருக்குது, அது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. என்ன சொல்கிறதுக்குன்னா ஒரு 1000 பேர் 10,000 பேர் லட்சக்கணக்கில் பேர் ஆராதிக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்த கூட எழுப்புதல் பெருசாக வரலன்னு இந்த நாட்களில் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ தேர் இஸ் சம்திங், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ 1,00,000 பேர் அட் அ டைமில் ஆராதிக்கிறாங்க, கண்டினியூஸாக ஃபாஸ்டிங் போடுறாங்க. இதுக்கப்புறம் தேவன் மனதிறங்காத தேவனா நமக்கு யோசிக்க தோணும் இல்லையா? இவ்வளோ செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அளவு செய்கிறோம். ஆனால் வந்து இன்னும் அது எழுப்புதல் வரல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எழுப்புதல் வந்தாச்சுன்னா எப்படி அறிய முடியும்? ஒன்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எழுப்புதல் வந்தாச்சுன்னா உடனே வந்து பூமி அப்படியே மாறிடுமா, எல்லாரும் மாறிடுவாங்களா? இன்னும் உண்மையிலே எழுப்புதல் சொல்கிறது வந்து சின்ன ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு சேஞ்ச். அந்த சேஞ்ச் எப்படி ஆரம்பிக்கும்னா இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த சேஞ்ச் எப்படி ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்போதுமே மினிமம் வந்து 1000 பேர் இருப்பாங்க. 5000 புருஷர்கள் ஃபுட்டு சாப்பிட்டாங்க இல்லை. அப்போ அவருக்கு கூட போனால் எப்போதும் ஃபுட் உண்டு, எனி டைம் ஃபுட் இருக்குது. இப்போ 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கு. 3 நாள் கண்டினியூஸாக இருந்தாங்க. ஒரு நாளில் இருந்தால் கூட ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். ஒரு இடத்துல யோவான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ அற்புதத்தை எழுத போனால் மைகள் தேவையாது, காகிதங்கள் எல்லாம் நமக்கு தேவை. மை தேவையாதுன்னா கண்டிப்பாக காகிதமும் தேவையாது இல்லை. அந்த அளவு அற்புதம் செய்தாராம் அவர் காலகட்டத்தில். தொட்டது நின்னது வந்தது எல்லாத்துக்கும் அற்புதம். ஏன்னா 38 வருஷம் வியாதியாக இருந்தவனுக்கு ஒரு மாற்றுதலை கொடுத்த தேவன்
அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு அந்த இடத்துல இது எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பார், விடுதலை கொடுத்துருப்பார், விடுதலை பெற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெதஸ்தா குளத்தை பற்றி அதில் போடவே இல்லை. அன்னைக்கு மாறினது அந்த பெதஸ்தா குளம் அன்னைக்கூட மூடினதாக தான் அர்த்தம். பைபிள் அதுக்கு மேலே கொடுத்துட்டு இல்லை, நான் ஹிஸ்டரி பார்க்கல. இனி ஒரு திமிர்வாதக்காரன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே அந்த ரேகை அவர் எழுதி மாத்துறாரு. நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள்னு உள்ள ரேகையை மாற்றி என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கிரைஸ்துக்குள்ளே கொண்டு வராரு. அது எப்படி நடந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கல, அவர் போகிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் கூட்டமாக இருந்தார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துக்க குவாலிட்டியும் அவருடைய கேரக்டரும். அவரோட பேச்சு அப்படி இருந்து தேவையில்லாமல் காரியங்கள் பேச மாட்டார், தேவையில்லாத யாரும் புண்படுத்த மாட்டார், அன்பாக செயல்படுகிறவர். அவர் செய்கிற இடத்துல ஒரு அற்புதம் இருக்குது, அவர் சொல்லுகிற இடத்துல ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பரிசுத்தராக அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு எண்ணமே எல்லாமே நம்ம வந்து பெருசாக இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நிறைய பேர் வர்றாங்க, அதனால நான் இப்படி பண்ணலான் இருக்கேன். நோ, அவர் இருக்கிற நாட்களில் எங்கே போனாரோ அந்த இடத்துல மக்களுக்கு உபதேசம் சொன்னார், ரட்சிப்புக்கு உள்ளாடி நடத்தினார். மெயின் டாக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டார். அவருக்கு மெயின் எய்ம் என்னன்னா ரட்சிப்பு, ஆசீர்வாதமோ இல்லைன்னா ஒருவனோட வாழ்க்கையில் அந்த நித்தியத்தை இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணுமோ அதை அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார், வசனத்துக்குள்ளாடி கொண்டு வந்துட்டே இருந்தார். எக்ஸாம்பிள், யார் அவரை தேடி வந்தாலும் கோபமாக பேச மாட்டார், அன்பாக இடை விடுவார். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவரோட ஃப்ரீயாக பேசலாம். அப்படி இருக்கிற இடத்துல அற்புதங்களை பார்க்க முடிகிறது, அப்படி இருக்கிற இடத்துல மாற்றங்களை பார்க்க முடிகிறது. அது எப்படின்னா, ஒரே சபையில் ஒரே இடத்துல இருக்கிறனால இல்லை, ஒரு பில்டிங்கில் இருக்கிறனால இல்லை. அவர் இன்னைக்கு சகிக வீட்டில் இருந்தார்னா நாளைக்கு இன்னொரு ஆளுக்கு வீட்டில் இருக்கிறார், இன்னொரு நாள் மரியாளுக்கு வீட்டில் இருக்கிறார், இன்னொரு நாள் கடற்கரையில் இருக்கிறார், இன்னொரு நாள் பேதுருக்க போட்டில் இருக்கிறார், இன்னொரு நாள் வேற ஆளோட பேசிட்டு இருக்கிறார், இன்னொரு நாள் அவர் நடந்து போயிட்டு எரிகோல நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்போ அவர் டெய்லி ஒரு நாள் பார்த்து எருசலேம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாரு, பஸ்கா பண்டிகை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல எருசலேம் ஆலயத்தில் போய் சண்டை போடுறாரு. அப்போ ஒரு நாள் சீஷர்களோடு இருக்கிறாரு, ஒரு நாள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ மெயின் டாக் கல்யாண வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. மெயின் டாக் என்னன்னா, அவருக்கு என்ன நேம்னா, ஒரு இடத்துல இருந்து இல்லை ஊழியம் செய்ய வேண்டியது. பர்சனலி ஒரு இடத்துல ஆராதிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்கு, பாக்கி 6 days இருக்குது இல்லை. இந்த 6 days வந்து இந்த காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு வீட்டில் வந்து ஒரு வீட்டு கூட்டம் இருக்குது, இன்க்ளூடிங் எனக்கு வீட்டில் கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறோமா, ஒரு 4 பேர் நம்மளை நம்பி வந்து இருந்து ஆராதனை பண்ணுறாங்களா, அவங்களுக்குள்ளாடி நம்ம சந்தோஷமாக பங்கிட்டு சகலத்தையும் இந்த சபை அப்போஸ்தலரில் கொடுத்துருக்கிற சபையின் காரியங்களை கொடுத்து பேசி அதுபோல் நம்ம ஜீவிக்கிறோமா? இல்லையே. அப்படி நம்ம ஜீவிக்கிற நாட்களில் தான் எழுப்புதலை பார்க்க முடியும். இல்லாமல் நம்ம ஜெபிக்கனாலேயோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை மெசேஜ் அங்கே செரிமன் கொடுக்குறனாலையோ அது எழுப்புதல்னு ஒன்று நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி நம்ம எழுப்புதலை எதிர்பார்க்க முடியும்? தேவன் சேஞ்ச் ஆவார்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செய்கிற ஒரு காரியத்தினால தேவன் மனதிறங்கி பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு 5 மணிக்கு ஒரு 25 நாள் நான் பார்த்துருக்கேன், 41 days 100 நாள் ஜெபிக்கிறோம், ஜூன் நாள் ஆராதனை, இப்படியெல்லாம் பண்ணால் உடனே தேவன் நம்ம சேஞ்ச் ஆக்கிடுவார். அதில் எங்கள் சபையில் ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு நினச்ச உடனே ஒரு எழுப்புதல் வந்துடும் நம்ம நினைக்கிறோம். காட் அப்படி சேஞ்ச் ஆகிற தேவனே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு எய்ம், நாம் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. எப்போ அவர் பரிசுத்தமாக இருந்தாரோ அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய ரிச்சிப்பே கொடுத்துட்டு போனார். அந்த திமிர்வாத காரணம் தூக்கிட்டு வந்தப்போ விடுதலை கடந்துச்சு. சந்திர ரோகியா இருந்தவனுக்கு கட்டுகள் மாறினது. ஒரு குழந்தை இறந்தப்போ அது வந்து அந்த குழந்தை ஜீவன் பெற்றது. லாசர் மரித்தப்போ உயிரிழம் பண்ணாங்க. இதெல்லாம் அடையாளங்கள். இதுக்கெல்லாம் என்ன எதுக்கு இந்த அடையாளத்தை வைத்திருக்கிறாருன்னா, நான் இப்படி இருக்கிறனால இந்த மாதிரி காரியங்கள் வசனத்தின் மூலியமா நடக்கிறது. அப்போ அதுக்கு ஆழமான கருத்து என்னன்னா, நாம தேவனை போல கிறிஸ்த போல மாறணும், நாம கிறிஸ்துக்குள்ளாடி ஆகணும். எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ளாடி இருந்தாரோ, வசனத்துக்குள்ளாடி இருந்தாரோ, அதுபோல நான் கிறிஸ்துக்குள்ளாடி இருக்கணும். அப்படிதான் அவர் ஏம் பண்றாரு. அந்த ஒரு ஏம் என் லைஃப்ல பர்சனலி என் லைஃப்ல வருதுன்னா என் ஃபேமிலிக்குள்ளாடி நான் கொண்டு வந்துடுவேன் இல்லை. அப்போ என் ஃபேமிலிக்குள்ளாடி கொண்டாடுறாங்கன்னா நான் என் ரிலேட்டிவ்ஸுக்குள்ளாடி சொல்லிடுவேன். இதுதான் ஒரு எழுப்புதலுக்குள்ள அடையாளம். நான் இதெல்லாம் பர்சனலி நம்ம லைஃப்பில் நம்ம காரணம் எத்தனை பேர் ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க, அதுதான் முக்கியம். ஒருவேளை நான் இறந்து போகிற நேரம் வந்து என்னுடைய மாற்றத்தின் காரணமாக ஒரு 10 ஆத்மா வந்து ரட்சிப்புக்குள்ளாடி வந்திருக்கா, அது ஒரு மாற்றம், அது ஒரு எழுப்புதல்.
உங்கள் ஃபேமிலிக்குள்ளாடி ஒரு எழுப்புதல். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எழுப்புதல்னு சொல்கிறது வந்து வேர்ல்டை எடுத்து மாற்றுற அளவுக்கு நிறைய சபைகளோட நான் பார்த்துருக்கேன். எழுப்புதல் எங்கள் தேசத்திலேருந்து வருது, எங்கள் சபையிலேருந்து வரட்டும். அப்படியெல்லாம் கொடுக்குற தேவன் கிடையாது. நம்மளோட நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். மிஷினரிஸை விட நம்ம கூடுதலாக கிடையாது. அங்கே வராது எழுப்புதலாக இங்கே வரப்போகுது கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், உன்னோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச். அவர் எப்படி சுற்றிட்டு இருந்தாரோ நேர சகைகை வீட்டுக்குள்ளாடி போய் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம எத்தனை பேருக்கு வீட்டுக்குள்ளாடி போய் இருந்து சாப்பிட்றோம், எத்தனை பேருக்கு வீட்டுக்குள்ளாவே ஆராதனை பண்ணிட்டு இருக்கணும். ஒரு போட்டு கிடைச்சப்போ சுவிசேஷம் சொன்னவர் சகைக்கு வீடு கிடைச்சா சுவிசேஷம் சொல்லாமல் இருந்திருப்பாரா? சொல்லியிருப்பார். கல்யாண வீட்டில் சுவிசேஷம் சொல்லாமல் இருந்திருப்பாரா? சொல்லியிருப்பார். ஆனால் எல்லாத்தையும் எல்லாம் எழுத முடியாது பைபிளில். டைம் இல்லை, அதுக்குள்ள மையம் இல்லை, பேப்பரும் இல்லை. அழகாக வந்து யோவான் சொல்கிறாரு. அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவர் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். வீட்லையா இருக்கட்டும், நாட்டிலையா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்திலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும். அப்போ அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு மினிமம் 1000 பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கூடுற இடத்துலையும் நம்மளை பார்த்து இனி ஒரு 10 பேராவது வந்து இருக்கத்தக்கவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல நம்முடைய போதனைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நம்முடைய காரியங்களில் எழுப்புதல் உண்டாகும். இதுதான் உண்மையிலே ஒரு எழுப்புதல். சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சபை வந்து எப்படி இருக்கணும்னா, நமக்குள்ளாடி ஒரு எழுப்புதல் இருந்தால் சபையில் எழுப்புதல் இருக்கும். அந்த எழுப்புதல் உலகத்தை மொத்தம் மாற்ற போகிறது கிடையாது. நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ள ஜனங்களை முதல்ல மாற்றணும் இல்லையா? இதுதான் என்னுடைய கருத்தில் எழுப்புதலாக இருக்கிறது. தேவன் சுற்றி திருந்த நாட்கள் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த நாட்டில் நடந்துச்சோ, அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சோ, நம்ம ஊரில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அதுதான் உண்மையிலே எழுப்புதலுக்குள்ள அடையாளம். அதற்கு சபையானது அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதுபோல் ஒரு சபையாக இருக்கணும். அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 10 வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா சபை எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. அதுபோல் எல்லாருடைய வீட்டிலும் ஒரு சபை நடந்துட்டு இருந்துச்சுன்னா எழுப்புதலை கண்ணார பார்க்க முடியும். என்னைக்கோ வந்திருக்கணும். நாட்கள் அது இல்லை. தேவன் அதை கண்டிப்பாக கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன் நானே.